அனைத்து பிரஸ் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் முனிவேங்கடப்பா, எஸ்டிஆர் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட். எங்க வைஸ் பிரசிடென்ட் அமரேஷ் இருக்காரு, எங்க ட்ரெஸரர் முரளி இருக்காரு, செக்ரட்டரி அருண்ராஜன் இருக்காரு, இங்க இந்த பக்கம் சுரேஷ் இருக்காரு, முன்ராஜ் சார் இருக்காரு, நாராயண் சுமன் எல்லாரும் இருக்காங்க. நாங்க வந்துட்டு ஒரு 7 முறை கணேஷ் ஜிஎன்ஆர் அவர் இருக்காரு. நாங்க வந்துட்டு ஒரு 7 இடத்துல மீட்டிங் நடத்தணும். எல்லா மீட்டிங் நீங்களும் வந்திருக்கீங்க. இந்த நாலேஜ் காரிடார் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் போதும் வேண்டாம் இங்க வர்றதுன்றதுதான். அது இதுக்கு முன்னாடி வந்து நாங்க எந்த இடத்துல போய் மனு கொடுத்தாலும் இது வராது, சும்மா ஏதோ டாக்குமெண்ட் இல்ல, சும்மா பொய்யான டாக்குமெண்ட் சொன்னாங்க. பட் இப்போ முந்தானத்து வந்து பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க நாலேஜ் காரிடார் பேரு. அது வந்ததுன்னா மட்டும் சுமார் 1 லட்சம் குடும்பங்கள் வந்து ரோட்ல தெருவில் நிற்கும். ஒசூர் ஏரியால இருக்கிற 30% இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் மொத்தமா போயிடும். தயவுசெய்து அந்த அக்ரிகல்ச்சர் போறதுக்கு நாங்கள் விடமாட்டோம். ஏற்கனவே எல்லா மீட்டிங்களும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ இவ்வளவு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணோம். மக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து இங்க வந்து ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டு எந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் யாருக்கும் பண்ணாம ஃபார்மர்ஸ் எவ்வளவு டிசிப்ளினா இருக்காங்கன்ற ஒரு எல்லாமே நிரூபிச்சிருக்காங்க. அந்த விஷயமா வந்து மேடம் மனு கொடுக்க வந்தோம். மேடமே வந்து மக்கள் எதிரில் வந்தோம். சப் கலெக்டர் மேடம் நாங்கள் பார்க்கணும், அவங்களை பார்த்து ஒரு கும்பிடு போடணும், எங்க கஷ்டம் புரியணுன்ற மாதிரி மக்கள் டிமாண்ட் வச்சாங்க. அந்த விஷயமா நாங்களும் மேடம் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். மேடம் எங்களுக்கு அந்த வந்திருக்கிற பப்ளிக் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்தோம். மேடம் வெளியில வந்திருக்கு, உங்கள் மூலியமா மேடம்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மனு மூலியமா எங்களோட என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். இது இல்லாம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம லோக்கல் எம்எல்ஏ பிரகாஷ் அண்ணா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்து பேசினாரு. அண்ணா வந்துட்டு அவர் எதுக்கு பேசினாரு, அவர் வந்து நாங்க இன்சல்ட் பண்ணோன்றதா கேட்கல. நாங்க ஆக்சுவலா ஃபார்மர்ஸ், எங்க பின்னாடி எந்த அரசியலும் கிடையாது. ஒவ்வொரு பிரஸ் மீட்ல நாங்க இதை சொல்லிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த இத்தனை மீட்டிங் போட்டாலும் கண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அதுக்கு என்ன செலவு, ஒவ்வொரு ரூபாய் விவசாய காசு மட்டுமே, விவசாயம் மட்டுமே செலவு பண்ணிருக்காங்க. யாருக்கிட்ட எந்த டிமாண்ட் பண்ணி எந்த அரசியல் பின்னாடி எந்த கட்சியும் கிடையாது. எங்களுக்கு பின்னாடி எந்த கட்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அது மேல பார்க்கலாம். அரசியலா எந்த இதுவும் கிடையாது. எங்க கட்சி ஒரே கட்சி, விவசாய கட்சி. எங்க கலர் ஒன்னே கிரீன். இதுல வந்துட்டு அண்ணன் வந்துட்டு யாரோ வந்து புரோக்கருங்க இருக்காங்க, இதுல வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கருங்க ஒரு சொன்னாரு. ஆக்சுவலா ரியல் எஸ்டேட் புரோக்கருங்க இதுல என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வருதுன்னு அனௌன்ஸ் பண்ண ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு பிசினஸ் ஆகாது. எப்போ வந்து கவர்மெண்ட்ல அந்த பல ஸ்கெட்ச் வெளியில வந்ததோ அதோட ரியல் எஸ்டேட் நின்று போச்சு. எங்கேயுமே 1 சென்ட் இடம் கூட வாங்குறதுக்கு அந்த எந்த இடத்துல இந்த நாலேஜ் காரிடார் ஏர்போர்ட் வருதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல யாருமே லேண்ட் வாங்குறதுக்கு ரெடியா இல்ல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஓசூர்ல இருக்கிற சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ், பாகலூர், சூளகிரி, கிளமங்கலம் எல்லா ஆபீஸும் ஃப்ரீயா இருக்கு. எந்த ஆபீஸ்லயுமே எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கல. சார் மேடம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டிருக்கிறோம். அவங்க வந்து நாங்க கொடுத்த மனு ஏத்துக்கினாங்க. எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து மக்கள் எல்லாம் பார்த்தாங்க எவ்வளவு 1000 கணக்குல வந்திருக்காங்கன்ட்டு. சுமார் இங்க வந்தது 10,000 பேர் வந்திருக்காங்க. வெளியில நிறைய பேர் நிப்பாட்டாங்க, பஸ்ஸே உள்ள விடாம ஏகப்பட்ட பேர் அங்கங்க அப்படி நிப்பாட்டாங்க. நான் எவ்வளவு கேட்டோம், அப்ப சொன்னோம் காவல்துறை கூட எங்க வண்டிங்க நிறைய நிக்குதுன்ட்டு. ஸோ மேடம் பார்த்தது, நாங்க இந்த போராட்டம் நடத்தினது எந்த ஒரு சின்ன ஒரு டேமேஜ் இல்லாம எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நடத்திருக்கிறோம். சொல்லுங்க சார். வேற அடுத்த கட்ட நடவடிக்கை மேடம் என்ன சொன்னாங்க? மேடம் வந்து இப்போ நாங்கள் ஃபார்வர்ட் பண்றோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஃபார்மர்ஸ் லேண்ட் எடுக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்த மனு வந்து மேல் இடத்துல வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன், மேல் இடத்துல பேசுறேன்ற மட்டும் சொல்லியிருக்காங்க சார். வேற ஏதாவது கேட்கறீங்க நடவடிக்கை உங்களுக்கு? சரி, இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ இவ்வளவு டிமாண்ட் பண்ணிருக்கோம். இப்போ நாங்க பண்ணது வந்து மேக்ஸிமம் அசம்பிளி வரைக்கும் போயிடுச்சு. பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்க உங்களை கூப்பிட்டு ஆரம்பிக்கிறோம் சார். உடனடியாக அரசு வந்து வித்ட்ரா பண்ணிக்கணும் சார். உடனடியாக அரசு வந்து இது